ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சுவையான முட்டை குழம்பு செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். உடைச்சி ஊற்றின முட்டை குழம்புங்க. இதை எப்படி சுவையாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி அதையும் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தேங்காய் கூட நம்ம பெருஞ்சீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை நான் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் கூட வெறும் மிளகு, ஜீரகம் மட்டும் பெருஞ்சீரகம் மட்டும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு வானலை சூடு பண்ணிக்கிட்டு அது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் தான் நம்ம போட்டு தாளிக்க போகிறோம். நீங்கள் நார்மலாக இந்த மசாலாலாம் இல்லாமல் முட்டை குழம்பு வைக்கணுன்னா கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. நான் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். இது கூடயே நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த முட்டை குழம்பு உடச்சி ஊற்றுற முட்டை குழம்பு அப்படிங்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம முட்டையை அவிச்சிட்டு கூட இது கூட அப்படியே ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்க்கலாம். ஒரு சில பேர் ஆம்லெட் போட்டு கூட அதை அப்படியே அது கூட சேர்ப்பாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூட அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதை சேர்த்துட வேண்டியதுதான். சேர்த்துட்டு நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இது கூட ஒரு உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணிட்டு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு போட்டால் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், நான் இன்னும் உப்பு சேர்க்கலை, அதனால் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்றேன். அவ்வளோதாங்க. இதில் நம்ம வேறு எந்த மசாலா ஐட்டமுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. கரம் மசாலா அதெல்லாம் போட்டோன்னா ஒவ்வொரு மசாலாவாக போயிடும் குழம்பு. அதனால் அதெல்லாம் நான் சேர்க்கலை. இதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வச்சுருக்க முட்டையை உடச்சி ஊற்ற வேண்டியதுதான். நான் இன்றைக்கி 4 முட்டை உடச்சி ஊற்றுறேன். இதில் இன்னொரு மாதிரி கூட செய்வாங்க. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு லாஸ்ட்டாக அதை அப்படியே கலக்கி விட்ருவாங்க. அதுமாரி கலந்தோன்னு வச்சிங்களேன், சில நேரத்தில் அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்காது. இது அப்படியே நம்ம தனித்தனியாக ஊற்றிட்டோன்னு வச்சுக்கலாம், ஒன்று ஒன்று அப்படியே எடுத்துடலாம். நம்ம குழம்புலேருந்து எடுத்துடலாம் டைரெக்டாக. இது நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம குழம்புல நல்லா வேக விடணும் முட்டையை. இல்லைன்னா அதோட மஞ்சக்கரு நம்ம அப்படியே போட்டிருக்கிறதுனால நம்ம புட்டு பார்த்தோன்னா அது சில நேரத்தில் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும், வேகாது. அதனால் நல்லா வேக வச்சிடணும். நம்ம முட்டை ஓரளவு ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நல்லா வேக வச்சு எடுத்துடணும். இது மேலே கொஞ்சம் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள் முட்டை குழம்பு. இப்போ நான் அதில் முட்டை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. மஞ்சக்கருவெல்லாம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை மாதிரி வச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முட்டை குழம்பு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.